பெண் இருந்தாங்க. அவங்க வந்து எருமை உருவத்தோட இருந்த ஒரு பெண். அவங்களுக்கும் மனித குலத்துல இருந்த கம்பன் ஒருத்தருக்கும் திருமணமாகி அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை தான் வந்து மகிஷாசுரன். அவர் பார்த்தீங்க அப்படின்னா எருமை தலையோடவும் வந்து மனித உடலோடவும் இருந்த ஒரு அரக்கன். ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. அதில் இன்னும் அந்த சக்தி அவங்க வந்து பெருக்கிக்கணும், அதை பெருக்கிட்டு இந்த நாட்டையே நான் ஆளணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருந்தது. அதனால என்ன பண்ணாருன்னா பிரம்மன் அப்படிங்கிற மும்மூர்த்திகள்ல பிரம்மனை வந்து அவர் என்ன பண்ணுறாரு வேண்டி பல வருஷம் தவம் இருக்கிறாரு. அந்த தவம் இருந்ததோட பலனா அவருக்கு ஒரு வரம் கொடுக்கறதுக்காக பிரம்மன் வராரு. பிரம்மன் வந்து என்ன வரம் உனக்கு வேணும் கேளு அப்படின்னு சொன்னதுமே அவரோட என்ன ஆசையா இருக்கும் அப்படின்னா சாகாத வரம். என்கிட்ட எல்லா சக்தியுமே இருக்கு, எல்லா இதுவுமே இருக்கு, என்கிட்ட படை பலம் எல்லாமே இருக்கு. அப்ப எனக்கு வந்து என்ன மாதிரி ஒரு வரம் வேணும்னா என்னை வந்து யாராலையும் அழுக்க முடியாது, எனக்கு யாராலையும் மரணமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்காரு. அந்த மாதிரி வரம் வந்து நம்ம கொடுக்க முடியாதுன்னு சொல்லி பிரம்மன் சொன்னதும் அப்படின்னா ஒரு பெண்ணால தான் வந்து எனக்கு மரணம் வரணும், அப்படி இல்லாமல் எனக்கு வந்து மரணம் வரக்கூடாது அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லிடுறாரு. அவருக்கு வந்து என்னன்னா பெண்ணாலையும் வந்து என்ன போரிட்டு ஜெயிக்க முடியாதுங்கிற ஒரு ஆணவமும் இருந்தது. அதனால அந்த தைரியமா வரத்தையும் வாங்கிடுறாரு. அதுக்கப்புறமா வந்து எல்லா இடத்தையும் வந்து அவரே கைப்பற்றணுங்கிறதுக்காக என்ன பண்றாருன்னா அவரோட அரக்கர் கூட்டம் எல்லாத்தையும் அனுப்பிச்சு ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இருக்கிற மக்களை தேவர்களை எல்லாத்தையும் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க, துன்புறுத்துறாங்க. அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதனால இதெல்லாம் பார்த்துட்டு தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து இப்படி ஒரு வரத்தை கொடுத்து நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோமே, அதனால எல்லாரும் மும்மூர்த்திகள் எல்லாத்தையும் போய் நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் முறையிடுறாங்க. ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு வரத்தை கொடுத்தீங்க, அவங்க பண்ற கஷ்டத்தை என்னால் தாங்க முடியல, மக்களையும் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னதும் அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. கடைசியா நம்மளாலதான் இது எதுவுமே பண்ணவே முடியாது, அதனால நம்ம எல்லாத்தோட சக்தியையும் ஒன்னா சேர்ந்து ஒரு அவதாரம் எடுக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுக்கிற அவதாரம் தான் வந்து சக்தி தேவி. அவங்க தான் வந்து துர்க்கை அம்மனா வந்து நமக்கு அவதாரம் எடுத்து வந்திருக்காங்க. இப்போ அவங்க டைரக்டா போய் நம்ம சண்டை போட முடியாது அவர்கிட்ட. இப்போ வந்து மும்மூர்த்திகள் சேர்ந்து அவங்க அனுப்பிச்சுட்டாங்க. ஒரு காட்டு வழியா அந்த காட்டு பாதையில அவங்க போயிட்டு இருக்கும்போது ரெண்டு அரக்கர்கள் சண்டன் சுண்டன் அப்படிங்கிற ரெண்டு பேர் வந்து அந்த பெண்ணை பாக்குறாங்க. ரொம்ப அழகா இருக்காங்க, பார்க்கும்போதே ஒரு தெய்வீகமான கலை இருக்கு, இவங்க நம்ம நாட்டுக்கு ராணியா வந்தா நல்லா இருக்கும், நம்ம ராஜாக்கு ஏற்றவங்க இவங்களாதான் இருக்கும்னு சொல்லி அவங்க கிட்ட போய் கேட்கறாங்க. அப்படி நீங்க சொன்ன உடனே எல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, வேணும்னா என் கூட வந்து சண்டை போட சொல்லுங்க, அந்த போர்ல ஜெயிச்சுட்டாரு அப்படின்னா நான் அவரை திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. அதுக்காக அவங்க அரசர்கிட்ட போய் சொன்னதும் அவருக்கு நிறைய ராஜாங்கிற ஒரு கர்வத்துல ஒவ்வொரு அரக்கனையா வந்து தினமும் அனுப்புறாரு. எல்லாருக்கூடயும் சண்டை போடுறாங்க. அந்த சண்டை ஆரம்பிக்கிற நாள் தான் வந்து நவராத்திரியோட முதல் நாள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அவதாரமா எடுக்கிறாங்க. மகாலட்சுமியா, கௌரியா, கௌமாரியா, வராகி, இந்த மாதிரி 9 அவதாரம் எடுக்கிறாங்க. அதுல வந்து முதல் 3 நாள் பார்த்தீங்க அப்படின்னா வீரத்தோட இதா நம்ம கிட்ட இருக்க கஷ்டங்கள், நம்ம கிட்ட இருக்க கெட்ட விஷயங்கள் எல்லாம் நீங்கி போற மாதிரியான விஷயத்த குறிக்கிறதுக்காக துர்க்கை அம்மனா அவதாரம் எடுக்கிறாங்க. அடுத்தது வந்து இப்படி சண்டை போட்டுட்டே வராங்க. கடைசியா பார்த்தீங்க அப்படின்னா ரத்த பீஜன் அப்படிங்கிறவர் தான் வந்து அந்த அரக்கன் தான் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவர். அவங்க கிட்ட இருக்க என்ன மீறி வந்து ராஜாவை எதுவுமே பண்ண முடியாது மகிஷாசுரனை அப்படின்னு ரொம்ப ஆணவமும் இருக்கவர். அவரும் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு வரம் வாங்கியிருக்காரு. அந்த அவங்க கிட்ட போய் சண்டை போடும்போது அவரோட என்ன வரோம்னா அவர் உடம்புல இருந்து ஒரு துளி ரத்தம் கீழே மண்ணுல பட்டாலும் அந்த ரத்தத்துல இருந்து இன்னொரு அசுரன் வந்து உருவாகிற மாதிரி வரம் வாங்கியிருக்கோம். அப்போ வந்து நிறைய ரத்தம் போயிட்டே இருக்கு, நிறைய ரத்த பீஜன் உருவாகிட்டே இருக்காங்க. அப்போ துர்கா தேவிக்கு வந்து என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போது சாமுண்டி அப்படிங்கிற ஒரு அவதாரத்தை எடுக்க வச்சு சக்தி தேவிய அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த ரத்தத்தை எல்லாத்தையும் நீ வந்து குடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சொட்டு கூட ரத்தம் இல்லாம அவங்க வந்து இதை பண்ணிடுறாங்க. சாமுண்டிங்கிறவங்க தான் கொஞ்சம் ஆக்ரோஷமா இருக்கிற மாதிரியான சாமி இந்த அவதாரத்துல. அப்படி எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மயக்கத்துல அவரு இறந்து போயிடுறாரு. இப்படி எல்லா நாளும் சண்டை போட்டு 9 நாளுமே வந்து போர் செஞ்சு 9 அவதாரங்கள் எடுத்திருப்பாங்க. கடைசியா 10வது நாள் தான் வந்து மகிஷாசுரனை வந்து சக்கரத்தால வந்து வெட்டி அந்த தலையை தான் வந்து துர்கா தேவி வந்து வச்சிருப்பாங்க, காலுக்கு கீழே வச்சிருக்கிறது. அதுக்கப்புறமா வந்து அந்த 10வது நாள் வெற்றி பெற்ற நாள் தான் வந்து நம்ம விஜயதசமி அப்படின்னு வெற்றி விஜயம் அப்படிங்கிறதுனால நம்ம அதை வந்து விஜயதசமியாக கொண்டாடிட்டு இருக்கோம்.
இந்த 9 நாளுக்கும் வந்து என்ன மாதிரியான கருத்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, முதல் 3 நாள் நம்ம கிட்ட இருக்க விஷயங்கள், கெட்ட விஷயங்கள், இது எல்லாத்தையும் நம்ம கிட்ட இருக்க குறைகள் எல்லாத்தையும் நீக்கி நம்ம தைரியமா வீரத்தோட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கணும். அடுத்த 3ஆவது நாள் பார்த்தீங்கன்னா, நமக்கு செல்வ வளங்களை கொடுக்கறதுக்காக மகாலட்சுமி அவதாரமா அவங்க இருக்குது. அது நம்ம செல்வம் பெருகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து சாமியை வேண்டுறோம். அடுத்த 3 நாள் பார்த்தீங்க அப்படின்னா கல்வி அருள் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த 3ம் வந்து ஒருத்தரோட வாழ்க்கையில் இருந்தால் அவங்க வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிற இந்த விஷயத்தை தான் நம்ம எடுத்துக்கிறோம். அதுதான் நம்ம வந்து படிப்புக்கு ஆரம்பமான நாளாக நம்ம எடுத்துக்கிறதுக்கும் இதுதான் காரணம். வீரம், செல்வம், கல்வி இந்த 3 விஷயமும் கிடைச்ச அந்த 10ஆவது நாள் வெற்றி திருநாள் அன்னைக்கு குழந்தைங்களோட கல்வி ஆரம்பித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த விஜயதசமியை கொண்டாடிட்டு இருக்கோம். இதில் பொம்மைகள் அப்படிங்கிற கதை எங்கே வந்தது அப்படின்னா, மும்மூர்த்திகள் எல்லாருமே அவங்களோட சக்தி எல்லாம் கொடுத்து தானே உருவாக்குனாங்க. அப்போது அவங்களோட மொத்த சக்தி, ஆயுதங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவங்க வந்து அந்த 10 நாளுமே பொம்மைகளாக இருந்ததுலாம் வந்து அங்கே குறிக்கிறாங்க. அதனால தான் வந்து நம்ம சாமியெல்லாம் ஒழுவ பொம்மையாக வச்சு நம்ம இதை வழிபட்டுட்டு இருக்கோம். இந்த 9 நாளைக்கு இதுதான் கதை. இதில் படிகள் கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு படியில் வந்து இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஓர் அறிவிலிருந்து உயர உயர போகிறது தான் வந்து நம்ம தெய்வ நிலையை அடையணும். ஒரு அடியில் இருக்கிறவங்க அடுத்தடுத்த நிலையை அடைஞ்சு தெய்வ நிலையை அடையிறது தான் வந்து இந்த 9 படிகளுக்கான அர்த்தமாக சொல்லியிருக்காங்க. இங்கே நம்ம எப்படி வச்சுருக்கோம்னா, கீழே வச்சிருக்கிறது தான் முதல் படி. விலங்குகள், பறவைகள், செடி இதெல்லாமே முதல் இதில் வச்சுருக்கோம். 2ஆவது படியில் மனிதர்கள் தான். அதுலேயும் தலைமைத்துவம் கொண்ட மனிதர்களை வந்து 2ஆவது படிக்கணும். அதே மாதிரி நமக்கு செல்வங்கள், அரிசி, பருப்பு, நம்ம இருக்கிற இடத்துல அந்த எந்த குறைவும் இல்லாமல், உணவுக்கு எந்த குறைவும் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி அந்த அரிசி, பருப்பு, சர்க்கரை எல்லாமே வச்சுருக்கோம். 3ஆவது படியில் வந்து ஞான நிலையை அடைந்தவங்க, விவேகானந்தர், புத்தர், மனிதர்கள்லேருந்து கொஞ்சம் வேறுபட்டவங்க. அதுக்கு அடுத்ததுல வந்து அதே மாதிரி தான் ராவணனும். அவரையும் வந்து இது தெய்வமாக தான் நினச்சிட்டு இருக்காங்க. இறைவனோட அவதாரம் தான், தெய்வமாக கும்பிட நிறைய பேர் இருக்காங்க. அதனால அதை 4ஆவது படியில் வச்சுருக்கோம். அடுத்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா சாமி தான், தெய்வ அவதாரங்கள். அதே மாதிரி புராணத்தில் வர கதைகளில் வர கதாபாத்திரங்கள் இந்த மாதிரி தான் வந்து நம்ம இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அஷ்டலட்சுமிகள் வச்சுருக்கோம், ஹயக்ரீவர் வச்சுருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா தசாவதாரம், பெருமாளோட 10 அவதாரமும் வச்சுருக்கோம். கடைசியாக வந்து காமாட்சி தேவி எல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதில் வந்து சைடில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு கோயிலோட சின்ன ஒரு வடிவத்தை இங்கே வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே திருச்செந்தூர் வந்து அமைச்சிருக்கோம். நம்ம அங்கே போக முடியாது, இங்கே வந்து அந்த இங்கே எல்லாருமே வந்து நமக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும், நம்ம வேண்டது கிடைக்கும், இங்கே ஒரு பெரிய இது இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வரும்போது எல்லாருமே வந்து அந்த பாசிட்டிவ் எனர்ஜியோடு வருவோம். ஸோ அந்த எனர்ஜி தான் வந்து இந்த இடத்துக்கான ஒரு பவரையே கொடுக்குது. சாதாரணமான விஷயங்கள் தான், அது எப்படி நமக்கு நினச்சதெல்லாம் நடக்குது அப்படின்னா, எல்லாத்தோட எண்ணமும் அந்த இடத்துல வந்து தூய்மையாகவும்